ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஹெல்ப்புக்காக எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவ? இருந்தாலும் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய ஹெல்ப். அதுக்கு எத்தனை வாட்டி வேணும்னாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். நீ அவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டதால தான் நான் வந்தேன். இல்லை நான் வந்திருக்க மாட்டேன். நானும் நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகத்துல தான் இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நீ கிளம்பு. அம்மாவை கொல்ல பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. உங்க பேர் என்ன? துர்கா. உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. எதுக்கு? எதுக்கா? அப்பதான் நாங்க நடந்த கொலை முயற்சிக்கும் உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். திஸ் இஸ் டூ மச். நான் உங்களை எதுவும் தப்பாவே கேட்கலையே, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றீங்க? சாமுண்டேஸ்வரி என்னோட அம்மா. இன்னும் சொல்ல போனா அவங்க எனக்கு ரோல் மாடல். நான் எதுக்கு அவங்கள கொல்ல பார்க்கணும்? இந்த கேள்வியே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இது பைத்தியக்காரத்தனமா? ஏய், விசாரணைன்னு வந்தா அதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். உங்கள மாதிரி ஆம்பளைங்களை மதிக்கவே கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அம்மா என்ன வளர்த்திருக்காங்க. வேற என்னெல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க உங்க அம்மா? ஆம்பளைங்க மட்டும் நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு இல்ல, நாமளும் அப்படி இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் திமிரு தெரியணும். அததான் எங்க அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க. நானும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு வரேன். புரியுதா? நல்லா வளர்த்திருக்காங்க உங்க அம்மா. நீங்க போலாம். நன்றி, வணக்கம், போங்க. அப்படியே தூக்கி அடிச்சேன். இல்ல வேண்டாம். என்ன இன்டர்வியூ பண்ணணும்? முதல்ல உட்காருங்க. மிஸ் ரோகிணி. மிஸ் ரோஹிணி இல்ல, மிஸ்ஸஸ் ரோஹிணி. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சேன். சரி, அதை விடுங்க. உங்ககிட்ட ஹஸ்பண்டா வேலை செய்யறாரு, அவர் பேர் என்ன? அவசியம் சொல்லணுமா? இது என்னங்க கேள்வி? அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, அவர் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க தயக்கம்? நீங்க அவரை பத்தி சொன்னாதான் கொலை முயற்சியில் அவருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அவர் பேரு மயில் வாகனம். அடடே, அவரா? நம்ம பீகாக் வைக்கல. சரி, மேல சொல்லுங்க. ரொம்ப அப்பாவி. கொலை செய்யற அளவுக்கெல்லாம் போக மாட்டாரு. அதுக்கு அவருக்கு சாமர்த்தியமும் பத்தாது. அப்போ சாமர்த்தியம் இருந்தா கொலை பண்ணிடுவாரா? இப்படி எல்லாம் நக்கலா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சரிங்க, உங்க கல்யாணம் கொலையா தற்கொலையா? இல்லங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டேன். லவ் மேரேஜ் தான். ஓஹோ, அப்போ தற்கொலை. சரி, மயில உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?